தான் புதுசா விஜய் வந்திருக்கா. விஜய் என்ன சொன்னா ஸ்டார்டிங்ல நான் எல்லாம் பண்ணுவேன். இப்ப என்ன சொல்றோம், நானும் ஃப்ரீயா கொடுத்தேன். அதுதான் வேணாம். டைப்ரைட்டிங் முடிச்சோம், பிஎட் தமிழ் முடிச்சோம், படிங்கன்னு சொன்னாங்க, படிச்சோம். வயசாயிடுச்சு, வயசானது எங்க தப்பா? நானும் படிச்சேன். நான் படிச்சோம் 90 மார்க் எடுத்தேன். ஏன் கூட படிச்சுட்டு 85 மார்க் எடுத்தேன். 80 மார்க் 85 மார்க். இப்ப அந்த பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, நான் வேலைக்கு போல. நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பிள்ளை என்ன நல்லது பண்ணிடுச்சு. நம்ம ஜெயிப்போம் தோப்போன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்மளை பார்த்து அவங்க பயப்படணும், நாம பண்றதை பார்த்துட்டு பயப்படணும். பாக்குறேன் ஏன் ஜாதி கணக்கு எடுக்கிற, சரி ஜாதி கணக்கு எடுக்கிற, படிப்புல கூப்பிடு, வேற இதுல கூப்பிடு, உங்களால முடிஞ்ச எது நல்லதோ அதுல கொடு. ஏன் இதுல கொடுக்குற? மார்க்ல ஏன் கொடுக்குற? மார்க்ல ஏன் கொடுக்குற? நானும் படிச்சேன். நான் படிச்சோம் 90 மார்க் எடுத்தேன். ஏன் கூட படிச்சுட்டு 85 மார்க் எடுத்தேன். 80 மார்க் 85 மார்க். இப்ப அந்த பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு, நான் வேலைக்கு போல. நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பிள்ளை என்ன நல்லது பண்ணிருச்சு? ஏன் அந்த பிள்ளைக்கு கொடுத்த? இதெல்லாம் எங்களோட கஷ்டம் இருக்கு. இதுக்கெல்லாம் லோன் தள்ளுபடி, எஜுகேஷனல் லோன் தள்ளுபடி 2 லட்சம் ரூபாய் நான் போன வருஷம் கட்டிட்டேன். இப்ப தள்ளுபடி ஆகல. அன்னைக்கு தள்ளுபடி ஆகல. 2 லட்சம் ரூபாய் லோனை கட்டி முடிச்சுட்டேன். எப்படி? என் வீட்டுக்கார 1 லட்சம் ரூபாய், எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் போட்டு ஆளுக்கு பாதியா போட்டு வீட்டுல சண்டை வந்து கட்டணும். ஏன்னா லோன் தள்ளுபடி ஆகலைன்னா எங்களுக்கு வேலை கிடைக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம் நீ ட்ரை பண்றீங்களா, லோன் தள்ளுபடி ஆனா மட்டும்தான் உனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுத முடியும். அது சப்போஸ் எக்ஸாம் நாளைக்கு இதாயிருச்சுன்னா, நீ சப்போஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த 2 லட்சத்துக்கு 8 லட்சம் நீ கட்டணும். அதுக்கு நீ இந்த 2 லட்சத்துக்கு இப்ப கட்டிட்டீங்கன்னா வட்டியெல்லாம் நீங்க 2 லட்சம் கட்டி நாங்க அடுத்து கொடுக்குறோம். நாங்க உங்களுக்கு வேலையை கொடுக்கிறோம். டைப்ரைட்டிங் முடிச்சோம், பிஎட் தமிழ் முடிச்சோம், படிங்கன்னு சொன்னாங்க, படிச்சோம். வயசாயிடுச்சு, வயசானது எங்க தப்பா? 33 வயசு வரைக்கும் படிச்சோம். என்ன தப்பு? 33 வயசு வரைக்கும் படிச்சோம். ஏன் எங்களுக்கு கேட்க மாட்டா? எங்க ஏன் ஒதுக்கி வச்ச? நடப்புல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கேளுங்க, நடப்புல என்ன சொல்லிட்டீங்க. நாம் தமிழ் கட்சி நீங்க சொல்ல அத்தனையும் அனலைஸ் பண்ணி ஆய்வு செய்து இதுக்கு மாற்றம் என்ன சொல்லுவோம். ஒரே வார்த்தைமா வளமும் சார்ந்த கல்வி இல்லையா? படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமான வேலை வாய்ப்பு, அடிப்படையா விவசாயம் இல்லையா? உணவு இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. வேளாண்மை அரசு பணியாரு. எப்படி அரசு பணினா அதுல திட்டம் இருக்கு. ஆடு மாடு வளர்த்தால் அரசு பணியாது. எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் வேலை. நீங்க சொன்னீங்க 85 மார்க் எடுத்தா கிடைக்குது. இப்ப நாங்க அந்த பகுதியில ஆய்வு செய்யறோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கும் வேலை சொல்றது வெளியில அப்படிதான். அளந்து கொடுக்கல, அள்ளி கொடுக்கல, அளந்து கொடுக்கல. எக்ஸாம் வைக்கும்போது ஒவ்வொரு தடவை எக்ஸாம்லயும் நாங்க வந்து கால் டிக்கெட்டுக்கு 200 300 500 கட்டுறோம். அதுல அவங்களுக்கு கிடைக்கிற லாபம். அதுல வந்து அவங்க வைக்கிறாங்க. வைக்கிறீங்களா? இவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் நீ பாஸ் ஆயிட்டீங்களா? அடுத்த தடவை நீ எப்ப வேணும்னாலும் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிக்க வேலைக்கு போயிட்டு. அது இல்ல, நீ இந்த தடவை எழுது, எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி, நாங்க 100 பேருக்கு வேலை கொடுப்போம். மிச்சிருக்காங்களோ அடுத்த தடவை எழுது. 2 லட்சம் பேர் எழுதுவாங்க, நாங்க 100 பேருக்கு. இது வரைக்கும் வளர்த்த திட்டங்கள் எல்லாமே குளறுபடியாகவும் சிலருக்கு அநீதியாகவும் இருக்கு இல்லையா? அதை அவங்க சொல்றது சமூக நீதினு சொல்றாங்க, சமூக அநீதினு சொல்றோம். சரிதானே? இது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கான திட்டங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதான் அப்பதே சொன்னேன், நீங்க எல்லாத்துக்கும் பேசின கருத்துக்கள் எல்லாமே நீங்க சொன்னீங்களாமா, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல அங்க சீமான். இப்ப இந்த புதுசா விஜய் வந்திருக்கா. விஜய் என்ன சொன்னா ஸ்டார்டிங்ல நான் எல்லாம் பண்ணுவேன். இப்ப என்ன சொல்றோம், நானும் ஃப்ரீயா கொடுத்தேன். அதுதான் வேணாம். பெண்கள் அடிமையாக்குறாங்க. நான் பாட்டுக்கு கேஸ வச்சுட்டு வந்து உட்காந்துக்குவேன். பால் அது பாட்டு போகும். நடக்க மாட்டேங்குது. தட்டுப்பாடுன்னு சொல்லி கரண்ட் பில் எங்களுக்கு மானியம் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நீங்க அதை அனலைஸ் பண்ணுங்க, மற்றவங்களை விடுங்க. சீமான் பேசுறது பாத்துருக்கீங்களா? நாங்க ஜெயிச்சு வந்தா வேலை செஞ்சாதான் சோறு, வேலை செஞ்சாதான் சோறு. எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வருவோம். நல்லா எல்லாத்தையும் மாற்றம் தள்ளுபடியும் பண்ணாங்க. யாருக்கு பண்ணாங்க? பண்றவங்களுக்கு பண்ணாங்க. இதே எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க விவசாய கடன். ஏண்டா போய் நாங்க எங்களுக்கு இந்த தடவை எலெக்ஷன் வருதுல்ல, விவசாய கடன் தள்ளுபடி ஆயிரும்.
அப்படி அவள்கிட்ட அடுத்து அவங்க அதிகாரத்தில் மாறி சொல்லுவாங்க. பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க 20 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க, பண்ணிட்டாங்களா? இப்ப விவசாயிகள் எங்க அப்பா அம்மா கஷ்டங்கள் தான் வந்தாங்க, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. எங்க கூட்டுறவுல வச்சா மட்டும் எனக்கு கூட்டுறவுல வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் தராங்க. நான் 4 பவுன் வச்சா 1 லட்சம் ரூபாய் தராங்க. பிரைவேட்ல எனக்கு 2 லட்சம் ரூபாய் தராங்க. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு 2 லட்சம் தான் வேணும்னு சொல்லி எல்லா அரசியல் புரிஞ்சிருக்கீங்க, என்ன எப்படி ஏமாத்துறோம் புரிஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். ஏன்னா எல்லாத்துக்குமான மாற்று, எல்லாத்தையும் ஆய்வு செய்தோம். எங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா நாங்க திருத்திக்கிறதுக்கு தயாராக. ஏன்னா நாங்க மக்கள் சேவைக்காக இருக்கோம். எங்க அண்ணன் சீவான் வந்து நம்ம மக்கள் சேவைக்கு அனைத்து உயிரிழப்புமான அரசியல் நம்ம ஜெயிப்போம் தோப்போன்றதெல்லாம் 2வது விஷயம். நம்மள பார்த்து அவங்க பயப்படணும், நாம பண்றத பார்த்துட்டு பயப்படணும், பயந்துட்டு அவங்கள செய்யணும். நம்மளால முடியலன்னா நம்ம பண்ண வைக்கணும். எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒருத்த மனுஷனை பார்த்தா பயப்படுறாங்க. அந்த ஒரு கட்சி பார்த்தா இங்க எல்லாருமே பயப்படுறாங்க. வேட்பாளர் யார் போடுறதுன்னு பயப்படுறாங்க. இப்ப நாங்க கோடி நாயக்கர் தொகுதியில 4 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நான் வந்து எம்ஏ எம்பிஎல் பிஎல்பி பேராசிரியர் வந்திருக்கேன். மக்கள் சேவை செய்ய வந்திருக்கோம். இதுதானே மற்ற ஆளு எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் இப்ப மாற்றத்தை கொண்டு வாங்க. அதிகாரத்தை கையில் விட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அத்தனை தவறுகளும் சரி செய்யும். கண்டிப்பா நாங்க பண்றோம். வாய்ப்பு கொடுங்க. உங்க ஆதங்கம் இதெல்லாம் நீங்க இருக்க வேண்டிய இடம் நான் தமிழர். அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.